கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு எழுதி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம். சாய்நாதரின் அற்புதமான அருளாசைகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்காதே, இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலம், ஓம் சாய்ராம் என்று கூறு அப்படிங்கிறார். சாய்நாதர் எவ்வளோ பெரிய அருள் வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. நமக்கு நடந்ததை நினைத்து கூட பார்க்காதே, போன எபிசோடில் சொன்னார், இப்பவும் அதான் சொல்கிறாரு. கெட்ட காலங்கள் உனக்கு வந்திருக்கும், அதெல்லாம் நினைத்து கூட பார்க்காதே, இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கு வசந்த காலம்ங்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி சாய்நாதர் சொன்ன மாதிரி ஓம் சாய்ராம் சொல்லிகிட்டே இருப்போம். அற்புதமான மந்திரம், அமர்க்களமான மந்திரம், சொல்ல சொல்ல நமக்கு சக்தி கொடுக்கும் மந்திரம், அற்புதமாக சொல்லிக்கொண்டே இருப்போம். சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு சகோதரியின் அற்புதத்தின் மூலம் பல பேருடைய கேள்விகளுக்கு இன்றைக்கி விடை கிடைக்க இருக்கிறது. நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்குது. சகோதரிகள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன, கடன் பிரச்சனை ஹெவியாக இருக்குது, அதிலிருந்தெல்லாம் நாங்கள் வெளிவர வேண்டும். உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர். நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து லண்டனை சேர்ந்த சகோதரி வனஜா அவர்கள் மகள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இந்த ரொட்டீன் செக்கப் எல்லா தாய்மார்களுக்கும் செய்வாங்களாம். மெமோகிராம்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிரெஸ்ட் கேன்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற ஒரு டெஸ்ட் அது. சகோதரியும் அழைத்து டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் மிகப்பெரிய இடியை தூக்கி தலையில் இறக்குகிறார்கள். ஆனால் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி நாகேஸ்வரி அவர்கள், ஆனால் இந்த அற்புதத்தை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கண்ணா. சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டால், அவருடைய மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால், அவருடைய உதி கலந்த தண்ணீரையும் உதியையும் உபயோகப்படுத்தினால் விதி மாறும். பாபா பிரமாதமாக சொன்னார் இல்லைங்களா, விதியே சதி செய்தாலும் அதை என் உதி சரி செய்யும். பிரமாதமாக சொன்னார் இல்லையா பாபா. அதை உறுதி செய்கின்ற வகையில் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் மதுரையைச் சேர்ந்த சகோதரி தேவி அவர்களுக்கு. சகோதரியோட அற்புதம் நான் முன்னாடி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அக்காவின் கணவரை காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர். எதற்காக அதை நான் ஹிண்ட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த அற்புதத்தை ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் தெரியும். சகோதரிக்கு தொழில் நஷ்டம், தொழில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய லாக் ஆகிடுச்சு இல்லையா. இன்றைக்கி நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதிலிருந்தெல்லாம் சாய்நாதர் உங்களை நிச்சயமாக வெளியே கொணர்வார். அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. சாய்நாதர் நம்ம கூட தான் இருக்கார். நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் நம் கூடயே இருக்கிறார், நமக்குள்ளேயே இருக்கிறார்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். சகோதரி முதல்ல சிவன் பக்தர், பயங்கரமான சிவன் பக்தர். ஆனால் அக்காவின் கணவரை காப்பாற்றி கொடுத்த சாய்நாதருக்கு நன்றி சொல்லும் விதமாக அடுத்த சாய்நாதரின் பாதங்களே தான் இருக்காங்க அவங்க. பாபா நீங்கள் நினச்சா எது வேணால் செய்து கொடுப்பீங்கன்றதை பிரமாதமாக நிரூபிச்சிட்டீங்க பாபான்னு சொல்லிட்டு சகோதரி பாபாவின் பாதங்களிலே இருக்கிறார்கள். சகோதரி அடிக்கடி செல்கின்ற ஆலயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இருக்குது மதுரையில். மதுரையை தெரிஞ்சவங்களுக்குலாம் அது அழகாக தெரியும். அது அங்கே ஒரு யோக நரசிம்மர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் கீழே அந்த அடிவாரத்தில் யோக பாபான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆலயம் இருக்குது. பிரமாதமாக இருப்பார் பாபா. அதில் நான் கூட போயிருக்கேன். அந்த ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருப்பார் பாபா. அந்த ஆலயத்தின் பாபா மீது சகோதரிக்கு ஒரு தனி பாசம். ஏன்னா பாபாட்ட பேசுவாங்க சகோதரி. அங்கே போனால் மனம் விட்டு பேசுவார்கள். சாய்நாதர் அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் சகோதரிக்கு. அந்த அற்புதத்தை நம்ம பின்னாடி சொல்ல போகிறேன் நான். இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு தொழில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கடன் ஆகிடுச்சு. இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம் ஒன்றுமே புரியல சகோதரிக்கு. நேராக பாபாட்ட தான் பேசினாங்க. பாபா எனக்கு வழிகாட்டுங்கள் பாபா, இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் நான் வெளியில் வரணும், உங்களால் தான் என்னை வெளிக்கொணர முடியும். பிரமாதமாக நம்பினார்கள் சாய்நாதரை.
சாய்நாதர் கோபுரம் டிவியின் மூலமாக சகோதரிக்கு அற்புதமாக வழிகாட்டினார். நம்ம கோபுரம் டிவியில் கடன் சுமை குறைவதற்குன்னு ஒரு பரிகாரம் பாபா சொல்லியிருக்கார். அற்புதமான பரிகாரம். அந்த பரிகாரத்தை சொல்லிவிட்டு அற்புதத்துக்குள்ளே போகிறேன். ஒரு சிம்பிளான சின்ன பரிகாரம். ஒரே ஒரு தேங்காய். 9 வியாழக்கிழமைகள் அந்த தேங்காய் யூஸ் பண்ணணும். ஒரு வியாழக்கிழமை ஒரு தேங்காய். அந்த தேங்காவை எடுத்து பாபாவின் முன்னாடி வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை சாய்நாதரிடம் சமர்ப்பித்து அதன் பிறகு அந்த தேங்காயை உடைச்சி ஒரு ஸ்வீட் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். இதுதான் அந்த பரிகாரம். அப்புறம் இந்த பரிகாரம் எல்லா சகோதரிகளும் செய்ய ஆரம்பித்தீர்கள். அப்போ இன்னொரு சகோதரி சொன்னாங்க, ஆனால் அந்த 9 விளக்கு பூஜை இதோடு சேர்த்து செய்யும்போது அபரிவிதமான பலன்களை கொடுக்கிறது அப்படின்னாங்க. அதனால் இப்போ நான் அதையும் சேர்த்து செய்ய சொல்கிறேன். ஒரு வாரத்திற்கும் ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். முதல் வாரம் ஒரு தேங்காய் வைக்கும்போது ஒரு விளக்கு, 2வது வாரம் ஒரு தேங்காய் வைக்கிறோம் 2 விளக்கு, அந்த மாதிரி 9 வாரங்கள் 9 விளக்குகள் வச்சு அழகாக பூஜை பண்ணால் பலன்கள் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த சகோதரி சொன்னாங்க. அதையும் நான் நம்ம எபிசோடில் சொல்லியிருக்கேன். சகோதரி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது அற்புதமாக ஒரு வாரமும் ஒரு தேங்காய் வச்சு பாபாட்ட பிரச்சனையை சொல்லி வீட்டை வச்சா பண்ணுறாங்க. அற்புதமாக பண்ணுறாங்க. விளக்குகளையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. இப்போ 5 வாரங்கள் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. 6வது வாரம் சகோதரிக்கு இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை. சாய்நாதரிடம் வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களால் முடியும் பாபா, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்கன்னு தெரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. 6வது வாரம் இங்கே வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு சகோதரி அந்த ஒத்தக்கடையில் உள்ள யோக பாபா ஆலயத்திற்கு போகிறார்கள். அந்த யோக பாபா ஆலயத்தில் உட்கார்ந்து பாபாவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். பாபா, நீங்கள் என் கூட வரணும், நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு என் பிரச்சனை சால்வ் ஆகிடும், எனக்கு தெரியும். இது எப்படி சகோதரிக்கு தெரியும்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அக்காவின் கணவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இதே டெக்னிக் தான் சகோதரி யூஸ் பண்ணாங்க. நேராக பாபாட்ட போனாங்க. பாபா, எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், மருத்துவர்கள் எல்லாமோ சொல்கிறாங்க, நான் இப்போ வண்டியில் உங்களை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் ஏறி வண்டியில் உட்காருங்க, என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்களை ஹாஸ்பிட்டலில் இறக்கி விடுவேன். நீங்கள் என் அக்காவின் கணவரை குணப்படுத்தி அவர் நடந்து தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், இந்த அற்புதத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சகோதரி வேண்டிக்கிட்டாங்க. நேராக பாபாவை கூப்பிட்டாங்க. அண்ணா, பாபா வந்ததை நான் உணர்ந்தேன் சகோதரி சொல்கிறாங்க. அன்றைக்கி அழகாக வண்டியில் போகிறேன்னா என் பின்னாடி பாபா உட்காந்துருக்கார், நல்லா உணர்கின்றேன். நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பாபா இறங்கிக்கங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் எங்கள் அக்காவின் கணவர் குணமான பிறகு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி 3 நாளில் அக்காவின் கணவர் அற்புதமாக குணமாகி வீட்டிற்கு வந்தார். சகோதரி சொன்ன மாதிரியே நடந்து வந்தார். அது சகோதரிக்கு ஞாபகத்தில் இருக்குது. இன்றைக்கி 6வது வாரம் பூஜை முடிஞ்சு சகோதரி அந்த யோகா பாபா ஆலயத்தில் உட்காந்துருக்காங்க. பாபாவை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ வீட்டுக்கு போகும்போது உங்களை கூப்பிடும், நீங்கள் என் கூட வரணும், வந்து என் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணும், நீங்கள் நிச்சயம் பண்ணுவீங்க பாபா, தெரியும் பாபா அப்படின்னாங்க. ஆரத்திலாம் முடிஞ்சது, பிரசாதம்லாம் சாப்பிட்டாங்க. சகோதரி போகும்போது பாபாவிடம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றது தான் வழக்கம். சகோதரி நேராக பாபாட்ட போய் நின்னாங்க. பாபா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் என் கூட வரணும்னு சொல்லியிருக்கேன், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் என் கூட தான் வரணும் அப்படின்னு சகோதரி சொல்லி முடித்தவுடன் அந்த ஆலயத்தோட ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர் சகோதரிகிட்ட நல்லா பாசமாக பேசக்கூடியவர். அம்மா தேவி, பாபா இன்றைக்கி உங்க கூட வரேன்னு சொல்கிறாரு, நீ கூட்டிகிட்டு போ. சகோதரி கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. சகோதரி வேண்டிக்கிட்டது சகோதரிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பாபா என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், நான் வருவேனோ மாட்டேன்னு சந்தேகப்படுவேன்னு சொல்லிவிட்டு அந்த பிரீஸ்ட்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை தேவிகிட்ட சொல்லுன்னு இருக்காரு. அவர் சொன்ன உடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி நான் பாபாவை ஏற்றிக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன், நல்லா உணர்ந்தேன், பாபா என்னுடன் வண்டியில் வருவதை உணர்ந்தேன். பாபா வீட்டுக்கு வந்தார். 3வது நாள், அண்ணா என் கடனில் 50% கடன் முடிஞ்சு போச்சுண்ணா, எப்படி வந்தது, எங்கிருந்து பணம் வந்தது இன்னி வரைக்கும் எனக்கு தெரிலண்ணா, எனக்கு கொடுக்க வேண்டியவங்களாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கண்ணா, பணம் கொண்டு வந்து அப்படியே. என்னுடைய அப்பா அப்படி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு செய்தார். நான் மீதி கடனையும் கண்டிப்பாக அடைச்சி கொடுப்பாருண்ணா, எனக்கு தெரியுண்ணா. எனக்கு இந்த அற்புதத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. அந்த தேங்காய் பரிகாரம் அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும். நிறைய சகோதரிகளுக்கு இது அனுபவமாக நடந்திருக்கிறது. நிறைய சகோதரிகள் என்கிட்ட டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் எங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாக அடைந்தது, இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். இந்த எபிசோட் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படி எடுக்க முடியல எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அற்புதமாக சாய்நாதர் உங்கள் பிரச்சனைகளை முடித்து வைப்பார். கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்காதேங்கிறார் சாய்நாதர் இல்லையா. இனி வருங்காலம் அனைத்தும் வசந்த காலம்ங்கிறாரு. பிரமாதப்படுத்துவார் உங்களுக்கு, கவலையப்படாதீங்க. ஓம் சாய்ராம் என்று மட்டும் கூறு, அவ்வளோதானே. அதானே சொல்கிறார் பாபா.
என் நாமத்தை சொல்லு போதும், நான் ஓடி வருகிறேன் உன்னை தேடிங்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். அதுதான் அடுத்த அற்புதம். ஒரு சகோதரி வெளிநாட்டுக்கு போனாங்க. அங்கே என்ன நடந்ததுங்கிறது தான் பிரமாதமான அற்புதம். வனஜான் பேர் சகோதரி லண்டனில் இருக்காங்க. மகள் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கும்போது அந்த ஊர் வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயதிற்கு மேல் உள்ள பெரியவர்கள், அதாவது பெண்கள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போய் ஒரு செக்கப் பண்ணுவாங்க. இலவசமாக அந்த கவர்மெண்ட்டே அது பண்ணுறாங்களாம். செக்கப் பண்ணி மெமோகிராம் டெஸ்ட் பண்ணி, உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த டெஸ்ட் எதுக்காக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு, பிரஸ்ட் கேன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் அந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஒன்றும் இல்லைன்னா உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ, அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சகோதரியின் தாய்க்கு ஒரு பயம் வந்துருச்சு. நேராக பாபாட்ட போய் உட்காந்தாங்க. பாபா இங்கே இப்படி டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க, நாளைக்கு நான் போக போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க பாபா. பாருங்கள் எப்படி அழகாக பாருங்கள். சகோதரிகள் பாபா கிட்ட ஒரு அற்புதமான கோரிக்கையை வைக்கிறார்கள். நாங்கள் போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கூட வாங்க. என் பிரச்சனைக்காக போகிறோம், கூட வாங்க. அழகாக வருவாருங்க. அதை முடித்து வைப்பார் என் சாய்நாதர். அது நடக்கும், சத்தியமான உண்மை. பாருங்கள் இங்கே என்ன நடந்தது பாருங்கள். சகோதரி நேராக அங்கே போய் பாபாட்ட உட்காந்து இந்த கோரிக்கையை வைத்தார்கள். உதி எடுத்து நத்தியில் வச்சுக்கிட்டாங்க. சகோதரி தினமுமே சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுறது வழக்கமாக டெய்லி எழுதிட்டு இருக்காங்க. சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படிக்கிறது வழக்கம், ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பிஞ்சு உதி போட்டு உதி தண்ணியை குடித்தாங்க. அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயாச்சு. இப்போ டெஸ்ட்டெல்லாம் பண்ணியாச்சு. அம்மா டெஸ்ட் பண்ணிவிட்டோம், உங்களுக்கு ரிசல்ட் வரும், 2 வீக்ஸ் ஆகும், நீங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. சகோதரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நேராக மீண்டும் பாபா முன்னாடி உட்காந்துட்டாங்க. பாபா நான் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், 2 வீக்ஸில் ரிசல்ட் வருங்கிறாங்க, நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி தினமும் இந்த ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, இதெல்லாம் ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வாரங்கள் கழித்து வந்த கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கொடிய நோய் கிருமியின் ட்ரேஸ் இருக்குது, நீங்கள் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் ஒரு லெட்டர் வருது. சகோதரி கலங்கிட்டாங்க. நேராக பாபாட்ட தான் உட்காந்தாங்க. பாபா என்ன பாபா அது இந்த மாதிரி வந்திருக்கு? நான் மீண்டும் சொல்கிறேன் பாபா, நான் உதி கலந்த தண்ணி குடிப்பேன், உங்களுடைய மந்திரங்களை சொல்லுவேன், எனக்கு இப்போ டெஸ்ட்டு கூப்பிட்ருக்காங்க, டீட்டெயில் டெஸ்ட்டுங்கிறாங்க, அந்த டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு வரணும் பாபா, அதை நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு சகோதரி அந்த டீட்டெயில் டெஸ்ட்டு கிளம்புறாங்க. நேராக போகிறாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. அம்மா 2 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், நீங்கள் காத்திருங்கள் அப்படிங்கிறாங்க. சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2 நாள் கழித்து அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபோன் வருது. அம்மா அந்த டீட்டெயில் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு வந்துருச்சுமா, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்னாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு ஓடி போய் சாய்நாதருக்கு நன்றி சொன்னார்கள். இல்லையா, சாய்நாதர் எதை வேண்டுமானாலும் மாற்றுவார், சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குவார். ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நடத்தி காட்டுவார் சாய்நாதர். சகோதரின் வாழ்வில் எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணார் பாருங்கள். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது நமக்கு அருளாசிகள் கிடைத்து கொண்டே இருக்கும்போது சத்தியமான உண்மை இல்லையா. அதே போல் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறீங்க, அண்ணா நான் அற்புதங்கள் நான் அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சேன்னா என்ன சொல்லலை நீங்கள் அப்படின்னா, அது லிஸ்ட்டில் வரணும். நமக்கு அவர் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு நமக்கு எல்லாத்தையும். நம்ம ஜஸ்ட்டு சொல்கிறது, நம்ம போஸ்ட்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் நம்ம என்னத்தையும் க்ரியேட் பண்ணல, எதுவும் பண்ணல. பிரசாத் கணேஷ் ஒரு ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட்மேன், பாபாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை எனக்கு நிரூபிக்கின்ற வகையில் ஒரு 2 அற்புதங்களை நிகழ்த்தினார் சாய்நாதர். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் 2 அற்புதங்கள் சொன்னேன். புரூனேவை சேர்ந்த சகோதரி கவிதாவின் அற்புதம் சொன்னேன், மலேசியாவை சேர்ந்த சகோதரி கிருத்திகாவின் அற்புதம் சொன்னேன். அது 3ஆம் தேதி அன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆன 10 நிமிடத்தில் 2 சகோதரிகளும் வரிசையாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கிருத்திகா சகோதரி ஃபோன் பண்ணாங்க, அண்ணா இன்றைக்கி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எங்களுக்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் கிஃப்ட் அப்படின்னாங்க. சகோதரி என்கிட்ட சொல்லி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு அந்த அற்புதத்தை சொல்லி. அதை அன்றைக்கி சொல்ல வச்சுருக்கார் சாய்நாதர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சகோதரி மகளுடைய பிறந்த நாளாக, என் மகளுக்கு பிறந்த நாள் பரிசாக எங்களுடைய அற்புதத்தை சொல்லியிருக்கிறீர்கள்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாருங்கள் எப்படி அவருக்கு தெரியும் இல்லைங்களா பர்த்டேலாம், எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். இன்றைக்கி பர்த்டே வருது, குழந்தையோட பர்த்டே வருது, இன்றைக்கி இந்த அற்புதத்தை சொல்லு. அடுத்த சகோதரி கவிதா புரூனேலேருந்து ஃபோன் பண்ணாங்க.
அண்ணா நான் அற்புதம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் சொல்லவே இல்லைன்னு காத்திருந்தேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இது எங்களுக்கு திருமண நாள் பரிசுன்னாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரிக்கு 4ஆம் தேதி திருமண நாளாம். அட்வான்ஸாக ஒரு பரிசை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர். அற்புதமாக அந்த 2 அற்புதங்களையும் சொல்ல வைத்து சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறார். உங்கள் அத்துணை பேரையும் வழி நடத்துவது நான் தான் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர் நமக்கு அருளாசி வழங்குவதற்கும் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பதற்கும் சாய்நாதர் பிரமாதமாக காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால்தான் நம்ம ஒரு வியாழக்கிழமையும் துனி பூஜையின் தரிசனம் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு அந்த துனி பூஜை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது. அந்த துனி பூஜையை தரிசனம் செய்ய இருக்கிறோம். துனி பூஜை தரிசனத்திற்கு பிறகு ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி நாகேஸ்வரி அவர்களுடைய பிரமாதமான அற்புதம். சகோதரியின் கணவரின் உயிரை காப்பாற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம். சகோதரி இதை எனக்கு சொல்லுங்க, நான் இதை நம்பிக்கையோடு பாபாவின் மந்திரத்தை சொல்லும்போது பாபா அருளாசிகளை வழங்குகிறார். இன்றைக்கி டைட்டில் என்ன சொன்னார்? ஓம் சாய்ராம் என்று கூறுன்னு சொன்னார் இல்லைங்களா? பாருங்கள் என்ன அற்புதம் பண்ணார் பாருங்கள். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக நம்ம துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். கோபுரம் டிவி சர்வசாயி பக்த மகாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் क्षेमाधैर्यविद्योदयाजुलारोग्यैश्वर्याणाम् अभिवर्धेतमरोगतिलकाद्रगाशक्यतं धनधान्ये शिक्षन्दान सकलसौभाग्यकार्तकं देवालोक्यदानसन्दोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवारण प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः। बाधारविन्दो सदा नामध्य करिष्यामः। ओम सद्यमूलादिवासात् सुधास्राविनं दिक्तमप्य प्रियं तम तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्पुरुं साईनाथम्। ओम अखंड सच्चिदानंदाय नमः। ओम साईनाथाय नमः। ओम तत्स्वरूपाय नमः। ओम सच्चिदानंदाय नमः। ओम लक्ष्मीनारायणाय नमः। ओम कृष्ण राम शिव मारुत्यादि रूपाय नमः। देश साईने नमः। ओम गोदावरीधर शिरडिवासने नमः। ओम भक्तहृदाय नमः। ओम सर्वकृतवासने नमः। ओम भूतावासाय नमः। ओम भूत भविष्यद्वर्जिताय नमः। ओम कालातीताय नमः। ओम कालाय नमः। ओम कालकालाय नमः। ओम कालदर्पदमनाय नमः। मृत्युंजयाय नमः। मृत्याय नमः। मर्त्याभयप्रदाय नमः। ओम जीवाधाराय नमः। ओम सर्वाधाराय नमः। ओम भक्तावण समर्थाय नमः। ओम भक्तावण वलिंगाय नमः। ओम सर्वदाय नमः। आरोग्यप्रदाय नमः। धनमांगल्यप्रदाय नमः। ओम मृत्युशिक्षिताय नमः। ओम पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः। ओम योगे नमः। ओम आवत्बन्धवाय नमः। ओम मार्गबन्धवे नमः। ओम मुक्तिस्वर्गापूर्वदाय नमः। ओम प्रियाय नमः। ओम श्रीस्वरूपाय नमः। ओम अंतर्यामिने नमः। ओम सच्चिदात्मे नमः। ओम अनन्ताय नमः। ओम आनन्दाय नमः। ओम परमेश्वराय नमः। ओम परब्रह्मणे नमः। ओम परमात्मे नमः। ओम परमसुखदाय नमः। ओम परमेश्वराय नमः। ओम ज्ञानस्वरूपिणे नमः। ओम जगदवत्रे नमः। ओम भक्तानां मातृदात विनामकाय नमः। ओम भक्ताभयप्रदाय नमः। ओम भक्तपराधीनाय नमः। ओम भक्तानुग्रह कालराय नमः। ओम शरणागतवत्सलाय नमः। भक्तिशक्तिप्रदाय नमः। ज्ञानवैराग्यदाय नमः। ओम प्रेमप्रदाय नमः। संशय हृदय दुर्बल्य पापकर्म वासनाक्षयकराय नमः। साईनाथ गुरुवे नमो नमः। ओम श्रीप्रवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोग दोष व्याधि निवारणं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बल सिद्धिरसु त्र्यंबकं विजामगे सुगंधिं पुष्टिवर्धनं गुरुवार्विवन्दना मृत्युर्मुक्षीयम् अमृताहार धनं धान्यं वशं बहुपुत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः। विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। ओम ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो मे सदा शिवं
ओम श्री अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मा सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம். தேவம் நா சர்வடேனாஹம் சச்சாதாம் அஸ்யாம் வர்த்தமானாதாஹம் அஸ்யாம் சுபதிதௌ கோபுரம் டிவி சர்வதாதி பக்மஹாஜனானாம் சர்வேஷாம் சத்குடும்பானாம் க்ஷேமதைரிய வீர்யாஜயாய் ஆரோக்யானாம் ஐயுக்யானாம் வியர்த்தேதம் ரோகத்ராத்ராதிதம் தனான்யக்ஷந்தான சர்வோபாகிதாதிதம் தேகாரோக்யதா விசாலாக்ஷ்யம் விகாசமேத விஸ்வநாத स्वामिने नमो नमः. पादारविन्दोः सदा नामस्य कर्षमः सत्यानन्दकरं सदा शिवकरं सत्कीर्ति विद्याकरं वाणीवस्यकरं मनसुदिकरं कारुण्यलक्ष्मीकरं देगोलासकरं शिवप्रियकरं भक्तिञ्च मुक्तिप्रदं सैवं भस्मललाटशोभनकरं त्रिलोकरक्षाकरम्. ओम ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्य सदा शिवों तत्पुरुषात् विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्. विशालाक्ष्यम्बिका समेत विश्वनाथदेवताभ्यां नमः. पञ्चमुखकल्पूरनीराञ्जनदीपं दर्शयामि. ओम श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய்பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துனி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். பாபாவின் மந்திரமும் உதியும் என்ன அற்புதம் செய்யும், மாபெரும் அற்புதங்களை செய்யும். அதுக்கு தான் இந்த அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரி ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. நாகேஸ்வரின் பேர். அன்பான குடும்பம், மகன், மகள், அம்மா, கணவர், இவங்கெல்லாம் இருக்காங்க. கணவர் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த தொழிலில் சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. ஆனால் நல்ல வசதியாக வாழ்ந்தோன்னா இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கர்மா. நான் சாய்நாதரின் பாதங்களை தினமும் பிடித்து அவரிடம் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார் சாய்நாதர். சகோதரி நம்பிக்கையாக சொல்கிறாங்க, நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். அவருடைய பாதங்களை கெட்டியாக பிடித்து நம்முடைய கோரிக்கையை சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவார் சாய்நாதர், விதியை மாற்றுவார் சாய்நாதர். அதெல்லாம் நடக்கும், பிரமாதமாக நடக்கும். இப்போ சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது? சகோதரின் கணவர் ஊபர் ஓட்டிகிட்ருக்கார், கார் ஓட்டிகிட்ருக்காரு. அதில் தான் எங்கள் வருமானம்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கணவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இரவெல்லாம் லேட்டாக தான் வருவார் வீட்டுக்கு. அன்றைக்கும் லேட்டாக தான் வந்தார். கிட்டத்தட்ட 2 மணிக்கு வந்தார். நான் கூட சத்தம் போட்டேன், ஏங்க 2 மணி வரைக்கும் ஓட்டுறீங்க, அப்போலாம் ஓட்டாதீங்க, சீக்கிரமாக வந்துடுங்க என்ன. இல்லைம்மா, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் ஓட்டுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போயிட்டார். காலையில் ஒரு 5 மணி இருக்கும், என்னை எழுப்பினார் என் கணவர். எழுப்பி என் கணவர் சொன்னது, நெஞ்சு வலிக்குதுமா, ஒருவேளை கேஸாக கூட இருக்கும், எனக்கு வெந்நீர் வச்சு கொடுக்குறியா அப்படின்னாரு. சரிங்க, நான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேராக யாரையும் எழுப்பலை. நான் அடுப்பை பற்ற வச்சு வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் லைட்டாக பெருங்காயம் போட்டு அவர் கொடுத்தேன். குடித்தார். ஒரு 10 நிமிஷம் கழித்து மீண்டும் என்னை எழுப்பினார். இல்லைம்மா, வலி ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னாங்க. எனக்கு சுளீர்னு இந்த மாதிரி இருந்தது. கணவர் வலிக்குதுங்கும் போதே நம்ம அப்பாவை கூப்பிட்ருக்கணும், ஏன் கூப்பிடல? நம்ம நேராக அப்பாட்ட போய் நின்னேன். அப்பா, என் கணவர் நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்கப்பான்னு சொல்லிவிட்டு அங்கே உதி இருந்தது. அந்த உதி எடுத்து வெந்நீரில் போட்டேன். அப்பா, எனக்கு எந்த மந்திரமும் இப்போ ஞாபகத்தில் வரல, பிளாங்காக இருக்குது. நான் உங்களுடைய ஓம் சாய்ராம் மட்டும்தான் சொல்லுவேன். அது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எத்தனை வாட்டி சொல்ல போகிறேன்னா கணக்கு பண்ண போகிறதில்ல, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது பாபான்னு சொல்லிவிட்டு அந்த உதி கலந்த தண்ணியை கொண்டு போய் கணவருக்கு கொடுத்தேன். அவர் குடித்தார். காலையில் 6 மணி ஆயிடுச்சு. இன்னமும் கணவருக்கு அந்த வலி நிற்கலை, வலி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த சத்தத்தில் என்னுடைய அம்மாவும் என் மகளும் எழுந்து விட்டார்கள். வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லைன்னா, சரி ஜிஹெச்சுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதன் பிறகு கணவர் சொன்னார், பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போவோம், அந்த கிளினிக் போய் நம்ம என்னன்னு பார்ப்போம் நம்ம அப்படின்னாரு. சரி, நாங்கள் கிளம்பி அந்த பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே இசிஜி எடுத்தாங்க. அந்த இசிஜி எடுக்கும்போதே அந்த டாக்டருடைய முகம் மாறிவிட்டது. எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. டாக்டர் சொன்னார், இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட போகக்கூடாது, டைரெக்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், இவர் உடனே அட்மிட் ஆகணும்,
நீங்கள் உடனே போங்க அப்படின்னாரு. கணவர் அதெல்லாம் கேரே பண்ணல. இல்லைம்மா இவர் ஏதாவது சொல்லுவார்மா, வா வீட்டுக்கு போகலாம் நம்மன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் அதுக்குள்ளே என் அக்காவினுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர வைக்கிறேன். நேர வீட்டு வாசலுக்கு போனவர் வலி ஜாஸ்தியாகிடுச்சு கணவருக்கு. அம்மா வலி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, ஒரு ஆட்டோ பிடி நம்ம ஜிஹெச்சுக்கு போயிடலான்னாரு. டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் ஜிஹெச்சுக்கு போகிறோம். போகிற வழியில் எங்கள் அக்காவின் மகனிடம், நீ நேராக ஜிஹெச் வந்துரு, எனக்கு அங்கே சிங்களம் பேசணும், சிங்களம் பேச தெரியாது எனக்கு, நீ வந்தேன்னு பேசுகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஜிஹெச் போயிட்டோன்னா என் கணவர் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்தார். அவருக்கு இந்த விஷயம் தெரியல, எப்படி அங்கே ஹாஸ்பிட்டலில் பிஹேவ் பண்ணணும்னு தெரில. டோக்கன் நம்பர் பார்த்தா எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. 1080 டோக்கன் நம்பர். சரி பாபா நம்ம கூட தான் இருக்கார், அதை இன் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு நான் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓம் சாய்ராம் ஓம் சாய். எனக்கு வேறு மந்திரங்கள் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலண்ணா. எனக்கு பாபாவின் ஓம் சாய்ராம் மட்டும்தான் வந்துகிட்டே இருந்தது. ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்னே தெரியாது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் கரெக்டாக எங்கள் அக்கா பையன் வந்துட்டான். ஏன் இங்கே இருக்கீங்க, வாங்க எமர்ஜென்சிக்கு போகலான்னா நர்ஸ்ட்டு போய் கேட்டால் எமர்ஜென்சி கீழே கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. கீழே கூட்டிகிட்டு போய் அந்த இசிஜி ரிப்போர்ட்டை காமிச்சோடனே நர்ஸ் எல்லாம் மிரண்டுட்டாங்க. உடனே அவர் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு நேராக கொண்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. மருத்துவர்கள் ஒருத்தராக வந்து பார்க்குறாங்க, எல்லாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு தமிழ் டாக்டர் வந்தாங்க. அந்த தமிழ் டாக்டர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி என் கணவருக்கு ஏதோ ஒரு ஆயிரத்து சொல்கிறாங்க, என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன் நீங்கள். அம்மா நான் அவர் பார்க்க தான் வந்திருக்கேன், நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. நேர் போய் என் கணவரை பார்த்து விட்டு அந்த டாக்டர் என்கிட்ட வந்து பேசின விஷயம், உங்கள் கணவருக்கு ஒரு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நாங்கள் தீவிரமாக சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், தீவிர சிகிச்சை பிரிவில் தான் அவளை வச்சுருக்கோம் அவரை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் போயிட்டாங்க. நான் மீண்டும் பாபாவிடம் கோரிக்கை வைத்தேன், பாபா நான் ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது. மருத்துவர்கள் சொல்கிறாங்க அவருக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொரு டாக்டர் வந்து சொல்கிறாரு, அம்மா ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் எனக்கு என்ன பண்ணுறதே தெரில, எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை அவங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறனால நல்ல பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதெல்லாம் முடிச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி பண்ணுறாங்களா நாளைக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு அவசரப்படுத்தவும் முடியாது, அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறனால அவங்களுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்கும், அதில் தான் பண்ணுவாங்க. அப்புறம் என் அக்கா மகன்கிட்ட சொன்னேன், ஒருத்தர் இங்கே இருக்கலாம்னு சொல்கிறாங்க, நீ இருக்கியா, நான் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் அவருக்கு சாப்பிட கொடுக்கணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அதையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். போகிற வழிகை எங்கும் பாபாவின் மந்திரமான அந்த ஓம் சாய்ராம் சொல்லிக்கிட்டே போகிறேன். பாபா உங்கள் மந்திரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என் கணவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, எனக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில பாபா, நீங்கள் கூட இருங்க பாபா, நீங்கள் இருந்து என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பாபா முன்னாடி உட்காந்து அந்த உதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு, பாபா என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள், அவருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, அவர் சேஃபாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மணி 7:30 மணி இருக்கும். எங்கள் அக்கா பையன் ஃபோன் பண்ணுறான், சித்தி சித்தப்பாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஸ்டண்ட் வச்சுட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையா, அவர் சேஃபாக இருக்காராம், இதை டாக்டர் சொன்னாங்க அப்படின்னோடனே சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா பாபாட்ட அப்போ தானே வேண்டிக்கிட்டு இருக்காங்க, பாபா என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள்னா எப்படி பாருங்களேன், அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றி வைத்தார் பாருங்கள் இல்லையா. அங்கே ப்ரொசீஜர் நிறையா இருக்கும், எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாதுலாம் சகோதரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ப்ரொசீஜர் வேணால் இருக்கட்டும், நான் இருக்கேன், நான் உன் கணவரை காப்பாற்றி கொடுப்பேன். பிரமாதமாக காப்பாற்றி கொடுத்தார். உடனே சகோதரி கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்போ தான் அந்த டாக்டர், பெரிய டாக்டர் சொல்கிறாரு, அம்மா 2 பெரிய பிளாக் இருந்ததுமா, நாங்கள் உடனே டிசிஷன் எடுத்து ஸ்டண்ட் வைக்கிறோன்னு முடிவு பண்ணோம், உடனே வச்சுட்டோம் அப்படின்னாங்க. 2 நாளில் அற்புதமாக என் கணவரை டிஸ்சார்ஜ் செய்தார்கள். நல்லா இருக்காருண்ணா கணவர், அற்புதமாக இருக்காருண்ணா. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது பாபா நம்மோடு தான் இருக்கிறார் சகோதரி சொல்கிறாங்க. உண்மை, நிதர்சனமான உண்மை, சத்தியமான உண்மை. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொண்டு போய் உங்கள் பிரச்சனைகளை ஒரு பாதங்களில் கொடுங்க, உங்கள் மண்டையில் தூக்கி போட்டு வச்சுக்காதீங்க. நம்மளால் ஒன்றுமே கிடையாது, நம்மளாலாம் நம்ம எதாவது சாதிக்க முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே முடியாது. பாபா அனைத்தையும் உங்களோட ஒப்படைத்து விட்டேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லுங்கள். பிரமாதமாக பார்த்து பாரு. இன்றைக்கி 3 அற்புதம் அப்படி தான் நடந்தது. இன்றைக்கி அமர்க்கப்படுத்தினார் இல்லைங்களா. சகோதரி தேவி என்ன பண்ணாங்க, சகோதரி தேவி அவர்கள் நேர யோக பாபா ஆலயத்துக்கு போனாங்க. பாபா எனக்கு தெரியாது, நீங்கள் கூட வாங்க, இப்போ என் கூட வந்து என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்கன்னாங்க. அற்புதமாக நிவர்த்தி செய்து கொடுத்தார் அந்த பிரச்சனையை சகோதரிக்கு. அடுத்து அந்த லண்டன் சகோதரிக்கு என்ன அற்புதம் இல்லைங்களா. மருத்துவர்கள் ட்ரேஸ்ன்ட்டாங்க, இருக்குன்ட்டாங்க. ஆனால் சகோதரி
தொடர்ந்து மந்திரங்கள் சொன்னார்கள். சாய்நாத ஸ்தவனமஞ்சரி படித்தார்கள். அடுத்த டெஸ்ட்டுக்கு போனால் ஒன்றும் இல்லைன்ட்டார் பாபா. அதுதான் சாய்நாதர். கணவருக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவ்வளோ விஷயத்துலையும் கணவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற வரைக்கும் கூட இருந்து பிரமாதமாக ஹாஸ்பிட்டலில் டாக்டராகவே இருந்து மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் சகோதரின் கணவரை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் நடக்கும். அதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் நம்பிக்கை. நம்பிக்கையோடு ஒரு பாதங்களை பிடித்து கொள்ளும்போது சாய்நாதர் அற்புத மழையில் நனைய வைப்பார் நம்மை, இல்லைங்களா? அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்கலப்படுத்துகிறார். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த அற்புத மழையில் நாம் எல்லோரும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி ப்ரேயர் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லண்டனை சேர்ந்த சகோதரி வனஜா அவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை சாய்நாதர் நிகழ்த்தினார்னு இப்போ நம்ம பார்த்தோம். நம்ம சகோதரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சாங்க. ஏன்னா சகோதரி இந்த அற்புதத்தை சொல்லும்போது நான் ஷீரடியில் இருந்தேன். அண்ணா நீங்கள் ஷீரடியில் இருக்கீங்க, என் பேரனுக்காக வேண்டிக்கிங்க. அவன் பேசுவது தாமதமாகிறது. அவன் நல்லா பேசணும், அவனை பேச வைக்க சொல்லுங்கள், பாபாட்ட சொல்லுங்கன்னாங்க. அம்மா உங்களுடைய பேரனுக்காக மட்டுமல்ல, என்னிடம் நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பேசுவது தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அத்துணை குழந்தைகளுக்காகவும் இன்றைக்கி பிரார்த்தனை. நம்முடைய எல்லா பிரார்த்தனையோட இதையும் பிரதானமாக வச்சுக்கோங்க. பேச தாமதமாகும் அத்துணை குழந்தைகளும் பேச வேண்டும், அற்புதமாக பேச வேண்டும், உங்கள் நாமங்களை சொல்ல வேண்டும் பாபா, அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.